நேரம் பேச்சு எவ்வளவு அழகா பேசியிருக்கிறதா அம்மா புகைப்படம் கொடுங்க ஐயா கொடுங்க நீ கொடுங்க ஒரு புகைப்படம் சாப்பியை ஐயா அவர்கள் போட்டு கௌரவிக்கின்றார். ரொம்ப அற்புதமான உரை. இந்த பூமியை காப்பாற்றப்படுவதற்கு எடுக்கின்ற எஃபர்ட் ஐயா அவர்கள் ஆட்களோடு இருக்கின்றார். அடுத்ததாக செயல்பாட்டில் இருக்காங்க. யானைகளை பற்றி யானைகளுடைய வழித்தடங்களை பற்றியும் ஆராய்ச்சியாளராக குழந்தைகளுக்கு சுத்தி யானை என்னும் சிறுவர்களை கடந்த 3 வருடமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே பக்கத்தில் ஜவாது மலையில் வரசைன்னு ஒரு வாழ்வியல் பள்ளி வச்சு நாங்கள் குழந்தைகளுக்கான நிகழ்வுகள் நிறைய நடத்திக்கிட்டு உங்களை போன்ற நானும் ஒரு இயற்கை வழி விற்பனையகத்தை ஆவணங்கள் நடத்தி வருகிறேன். நல்ல முதல் பெயர் ஜில்லா நல்லுணவுகளை மக்களுக்கு கொடுத்து வருகிறோம். இயற்கை விவசாயமும் கோச்சம்பள்ளி பக்கத்தில் நிலம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். கடந்த வருடம் இதே போல நாங்கள் இயற்கை விவசாயிகளுக்கு மட்டுமே ஒரு சர்வதேச மாநாட்டை கிருஷ்ணகிரியில் ஒருங்கிணைச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 விவசாயிகள் அப்போ கலந்துக்கிட்டு அந்த விழாவை சிறப்பித்தாங்க. அது அப்படியே விட்டுறாமல் நிறைய விவசாயிகளை அக்ரி என்டர்பிரனராக மாற்றிருக்கோம். நிறைய அந்த பகுதிகளில் முக்கியமாக பனை தொழிலாளர்களையும் ரோஜா உள்கண்டு செய்கிற விவசாயிகளையும் அந்த மாதிரி நாங்கள் மாற்றி இப்போ அவங்களும் இப்போ சந்தைப்படுத்துறதெல்லாம் முன்னெடுப்பு செஞ்சுட்டு வராங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இன்னும் பிறவா தலைவர் இருக்காங்க அப்படின்னு அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. இங்கே அத்தனை பேரும் இப்போ நஞ்சில்லாத நல்குணங்களை மக்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க. ஆனால் இது இன்னமும் பத்தாத ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது இன்னும் பத்தாத அளவில் தான் இருக்குது. இன்னும் மேற்பேரும் இதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு அத்தனை பேருமே இதை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்றத நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னா நான் படித்தது எம்டெக் பயோடெக்னாலஜிங்க. என் பக்கத்தில் இருக்க விஐடி பல்கலைக்கழகத்தில் தான் நானுமே படித்தேன். 2011 முடிச்சுட்டு மேலும் பெங்களூரில் பயோகார் ஒரு மருந்து தயாரிக்கிறதுல விஞ்ஞானியாக என்னுடைய வேலையை நான் தொடங்கினேன். இன்சூரன்ஸ் ப்ரொடக்ஷனில் ஆர்என்டியில் தான் என்னுடைய வேலை இருந்தது. ஒரு கட்டத்தில் அந்த வேலையை எனக்கு பிடிக்கல. அந்த வேலையில் முற்றிலுமாக வெளியேறி இயற்கை விவசாயத்துக்கு நான் உள்ள வந்துட்டேன். கடந்த 6 வருஷமாக இந்த வேலையில் தான் இருக்கேன். ஏன் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் பார்த்த விஷயங்கள் அத்தனையுமே எங்களுக்கு அதிர்ச்சிகரமான விஷயங்களாக இருந்தது. நம்ம சாப்பிடக்கூடிய விதைகள் முதற்கொண்டு நம்ம சாப்பிட்ற அத்தனை விஷயமே நீங்கள் ஜெனரல் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நம்மளுடைய மலத்து தன்மையை அதிகமாக்குற விஷயமாக தான் இருக்குது. இப்போது மக்கள் நல சந்தை மாதிரியான சந்தைகளை தவிர்த்து நார்மல் மார்க்கெட்டில் ஒரு காய்கறி கடையில் போயிட்டு நீங்கள் ஒரு தக்காளி வாங்கிட்டு வீட்டில் போட்டு பாருங்க. அந்த விதை முளைக்கும், முளைச்சி செடி வரும். அது திரும்பியும் அந்த விதை விடுற அந்த பழம் இருக்கீங்களா, அந்த பழம் திருப்பியும் முளைக்காது. அதாவது 3ஆம் தலைமுறை அப்படின்றது வராது. அப்போது விதைக்க முடியாத விதைகளை தான் நம்ம இங்கே சாப்பிட்டுருக்கோம் பெரும்பாலானவர்கள். அதற்கெல்லாம் அதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் கழித்து 2050ல் பெரும்பாலான மக்கள் மலட்டுத்தன்மைக்கு பாதிக்கப்படுவாங்க. அதாவது மக்கள் தொகையே பாதிக்கு குறைஞ்சிடும். போர் புரிஞ்சு மக்கள் நாடோட நாடு சண்டை போட்டுலாம் மனுஷன் அழிய போகிறதில்ல. நாம் ஒரு சாப்பிட்ற சாப்பாட்டுனாலேயே இங்கே பெரும்பாலான மக்கள் அழிய போகிறதா ஒரு ஆய்வு அறிக்கை இப்போ சொல்லுது. அப்போது மக்களுக்கான நல்லுணவு அப்படின்றத நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தான். இத்தனை பேர் இங்கே இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க அப்படின்றதே பாராட்டக்கூடிய விஷயங்கள். நாங்கள் சுற்றுச்சூழல் சார்ந்த நிறைய விஷயங்களை செயல்படுத்தி கொண்டு வந்திருக்கோம். முக்கியமாக நான் யானைகளுடைய வழித்தடங்கள் பற்றி ஆராய்ச்சியாளராக நம்முடைய வேலூர் மாவட்டமே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் காடுகளை கொண்டது. வேலூர் மாவட்டத்துடைய 2 பக்கமும் யானைகளுடைய வழித்தடங்கள் இருக்குது. யானைகளுடைய வழித்தடம் அப்படின்னா என்னென்னா யானை ஒரே இடத்துல இருக்காது. அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 300 கிலோ சாப்பாடு சாப்பிடும், ஒரு 150 கிலோ தண்ணி வேணும், 150 லிட்டர் தண்ணி வேணுங்க. ஒரு யானைக்கே அப்படின்னா ஒரு பெரிய யானை கூட்டத்துக்கு எவ்வளோ சாப்பாடு கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போயிட்டே தான் இருக்கும். ஒரு வாழ்இடத்துலேருந்து இன்னொரு வாழ்இடத்துக்கு போகும். அதனால போகிறதுனால என்ன ஆகும்னா அந்த காடு ரொம்ப செழிப்பாக இருக்கும். அதாவது யானைகள் இருக்கிற காடு, யானைகளுடைய வழித்தடங்கள் இருக்கிற காடு ரொம்ப செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த வேலூர் மாவட்டமும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போனால் உங்களுக்கு கவுண்டனியா வனப்பகுதி வரும். இது இப்போதும் யானைகளுடைய வாழிடங்கள் இருக்கிற பகுதி. அதாவது எப்பவுமே யானைகள் நம்ம பார்க்க முடியும். அத்தனையுமே கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து அந்த யானைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் வழியாக கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஜாயின் ஆகி நமக்கு குப்பம் வனப்பகுதி வழியாக இங்கே இந்த கவுண்டனியா வனத்துக்கு யானைகள் வருது. அதே மாதிரி இன்னொரு கல்வராயன் மலைகள்லேருந்து ஜவாது மலைக்கு யானைகள் ஜவாது மலையிலேருந்து இந்த கவுண்டனியா வனத்துக்கு யானைகள் போகணும். இந்த வழித்தடம் இப்போ முற்றிலுமாக ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. இப்போதைக்கு இந்த குப்பம் வனப்பகுதி வழியாக, அதாவது நீங்கள் இங்கேருந்து பெங்களூர் போனீங்கன்னா
கிருஷ்ணகிரி தாண்டி ஓசூர் போகிற வழியில் சாணமாவுன்னு ஒரு இடம் வரும். யானைகள் கலந்து செல்லும் பாதைன்னு வரும். அந்த வழியாக தான் வந்து யானைகள் கலந்து இந்த நம்ம முடியாத பக்கத்தில் இருக்க கவுண்டனியா வளர்த்துட்டு வருது. இது எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த வேலூர் மாவட்டம் இப்போவும் செழிப்பான ஒரு இடத்துல தான் இருக்குது. நம்முடைய செழிப்பான ஒரு இடத்துல தான் நம்மளுடைய வாரணம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பெருமையாக நினைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பாலாறு கரையில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் தள்ளி போனாலே பாலாறு வந்தது. இந்த பாலாறு உற்பத்தியாவது பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் தான். இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகளை காட்டிலும் 10 ஆண்டு அதாவது 10 மடங்கு வயது மூத்தவை. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய வயது தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 கோடி ஆண்டுகள் தான். ஆனால் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுடைய வயது கிட்டத்தட்ட 400 கோடி ஆண்டுகள். பூமி தோன்றிய காலத்துலேருந்தே நம்ம கூட இருக்குங்க. அப்படி கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் தான் நாமளுமே வசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம பெருமையாக சொல்லலாம். இப்படிப்பட்ட கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உற்பத்தியாகிற ஆறுகள் தான் இந்த பாலாறு. இப்போவும் நம்ம ஊரில் கிரவுண்ட் வாட்டர் உங்களுக்கு 40-50 அடிக்கு தான் வந்துடுது. அதுக்கு காரணம் பாலாறு இன்னமும் உயிர்ப்போடு இருக்குது. நீங்கள் ஆற்றுல தண்ணி வந்து வருஷம் முழுக்க போகாது. ஆனால் மணல் வந்து தண்ணியை கட்டிக்கிட்டே தான் இருக்கும். இந்த பாலாறு கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லையும் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லையும் போயிட்டு கடலில் கலக்கும். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லையும் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கக்கூடிய பெரும்பாலான இண்டஸ்ட்ரீஸ் தேவையான கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாமே பாலாற்றை நம்பி தான் இருக்குது. இப்போ ஆற்றுல தண்ணி இல்லை நீங்கள் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வளமான ஒரு ஆற்று பகுதியில் தான் இந்த வேலூர் மாநகரம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆறு உயிரோடு இருக்கும் பட்சத்தில் தான் இந்த ஊர் உயிரோடு இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இங்கே முன்வைக்கிறது. இப்படி ஒரு அழகான ஒரு பூமியில தான் ஒரு அழகான ஊரோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை அப்படியே பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றது தான் இங்கே நான் வேண்டுகோளாக வைக்கிறோம். நஞ்சில்லாத நல்லுணவும் நம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழலை அப்படியே பேணி பாதுகாக்கணும் அப்படின்றத நான் இங்கே முக்கியமாக முன்வைக்கிறேன். நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க விவசாயம் சார்ந்த பூமியாக தான் வச்சுருந்தோம். விவசாயம் தான் நம்முடைய முதல் தொழிலாகவே இருந்தது. வேட்டை சமூகத்துக்கு அப்புறமா விவசாயம் தான் முன்னெடுத்தாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் எப்படி பெருமளவில் விவசாயம் நடக்கும். ஒரு 100 ஏக்கரா 200 ஏக்கரா அந்த மாதிரி பெரிய அளவில் விவசாயம் நடக்கும். இப்போ விவசாயத்துக்கு தண்ணி மட்டும் கிடைச்சிட்டா போதுமா, சூரிய வெளிச்சம் தண்ணி அது மட்டும் போட்டால் போதுமானா கண்டிப்பாக கிடையாது. அந்த இடத்துல மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு பட்டாம்பூச்சிகளும் தேனீக்களும் வேணும். அங்கே வரக்கூடிய எலிகளை சாப்பிட்றதுக்கான பாம்புகள் வேணும். அங்கே வரக்கூடிய பூச்சிகளை சாப்பிட்றதுக்கான பறவைகள் வேணும். இந்த பறவைகளும் பாம்புகளும் எலிகளும் பட்டாம்பூச்சிகளும் தேனீகளும் அந்த 100 ஏக்கர் 200 ஏக்கருக்கு எடுத்து சப்ளை ஆகும். அதுக்காக நம்முடைய முன்னோர்கள் வச்சுருந்தது தான் கோயில் காடுகள்னு ஒரு அமைப்பு. நீங்கள் இன்றைக்கும் கிராமங்களில் போனீங்கன்னா நிறைய ஐயனார் சிலையும் முனீஸ்வரன் சிலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. பெருசாக சிலை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயில் காடுகள். அதாவது இந்த விவசாய நிலங்களுக்கு தேவையான இந்த பல்லுயிர் சூழலை இந்த விவசாய நிலத்துக்கு நடுவுலையோ இந்த ஓரமாவோ இந்த கோயில் காடுகளை வச்சுருந்தாங்க. அதாவது இந்த காட்டை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த கோயில் காடுங்கிற அமைப்பு உருவாக்குனாங்க. ஸோ பொதுவாக ஒரு சாமி சிலையை வச்சு பாதுகாத்துட்டு போக கோயில் காடுகள், அதுக்கு ஆங்கிலத்தில் சாக்கட் க்ரோவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு 549 கோயில் காடுகள் இன்னும் உயிர்ப்போடு இருக்குது. தாமிரபரணி கரையிலையும் காவிரியுடைய ஆற்றங்கரைகளையும் இந்த கோயில் காடுகள் இன்னும் உயிர்ப்போடு இருக்குங்க. ஆனால் பெரும்பாலான இடங்களில் வந்து நம்முடைய வட மாவட்டங்களில் பெரும்பாலான கோயில் காடுகள் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சிலை மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி இந்த காடுகளே காணாமல் போயிடும். இந்த காட்டு பகுதியில் தான் அதாவது மெடிசினல் வேல்யூ இருக்கிற நிறைய மரங்களை வந்து வச்சு ஒரு சின்ன ஹப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது இந்த 100 ஏக்கர் நிலத்துக்கும் தேவையான நான் சொன்ன பட்டாம்பூச்சிகள் தேனீக்கள் பாம்பு இல்லாமல் இந்த இடத்துல தான் வந்து அது சப்ளை ஆகும். ஸோ இப்படி ஒரு பல்லுயிர் சூழலோடைய இருக்கக்கூடிய விவசாயத்தை நம்முடைய முன்னோர்கள் முன்னெடுத்தாங்க. ஆனால் இது வழியாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தலை. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு கோயில் காடுகளில் வெறும் சிலைகள் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி இந்த காடு என்ற கான்செப்ட் காணாமலே போயிடுச்சு. ஸோ எங்கேயோ இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகளையோ ஊட்டி கொடைக்கானலை பற்றிலாம் நம்ம பேசுவோம். நம்மை சுற்றி உள்ள சின்ன காடுகள் இந்த சமூக காடுகள்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம ஒரு பெரிய அளவில் விழிப்புணர்வு கிடையாது. நம்ம மரங்களை நடலாம், ஆனால் காடுகளையும் உருவாக்குறது ரொம்ப சிரமம். இந்த காடுகள் அத்தனையுமே வந்து யானைகளாலும் பறவைகளாலும் தான் எச்சத்தில் தான் வந்து உயிர்ப்போட இன்னைக்கு நிறைய வளர்ந்துருக்கு. ஒரு யானை தன்னுடைய வாழ்நாளில் குறைஞ்சது 30 லட்சம் மரங்களை யாருக்கு நட்டிட்டு போகணும். அப்போ ஒவ்வொரு யானை குடும்பமும் எத்தனை லட்சம் மரங்களை நட்டு எத்தனை காடுகளை உருவாக்கிட்டு போகுதுன்னு பாருங்க. தோட்டக்காரன்ற வேலையை யானைகள் தான் காடுகளை செய்யும். அதனால தான் காடுகளில் வந்து யானைகள் இருக்குது அப்படின்னாவே அந்த காடு ரொம்ப செழிப்பாக இருக்குன்னு அர்த்தம். இப்போதும் நம்முடைய வேலூர் மாவட்டம் ஜவாது மலை போன்ற கிழக்கு தொடர்ச்சி மலைகளையும் இந்த பக்கம்
தோண்டனியா வனம்ன்ற அழகான மலைத்தொடரையும் வச்சிருக்கு. ஆனால் கடந்த ஒரு 30 வருஷத்துல நம்முடைய நுகர்வு கலாச்சாரத்துக்காக பெரும்பாலான மலைத்தொடர்கள் இங்கே காணாமல் போச்சு. நான் உங்களுக்கு யானைகளுடைய வழித்தடத்தை பற்றி சொல்லணும்னா, கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து ஊட்டி கொடைக்கானல் அந்த அந்த அப்படியே அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளையே வெளியே வந்து ஊட்டி பக்கத்தில் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் இந்த யானைகள் வந்து மாறும். அது வந்து சத்தியமங்கலம் வனப்பகுதியாக வரும். அதுக்கப்புறம் அப்படியே ஒகனைக்கல் முடிச்சுட்டு இங்கே ஜவளகிரி மலையிலேருந்து நம்முடைய குப்பம் வனப்பகுதிக்கு வந்து இங்கே குடியாத்த வரைக்கும் யானைகள் வந்து போகுங்க. அவ்வளோ பெரிய வழித்தொடர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பதி போகணும். திருப்பதியிலேருந்து ஸ்ரீசைலம் வரைக்கும் ஒரு 200 கிலோமீட்டர் கார் இருக்குது. அதை தாண்டி ஒரிசா அவ்வளோ தூரம் போயிட்டு வந்த பாதைகள் இன்னைக்கு நிறைய துண்டாடப்பட்டிருக்கு. இந்த கவுண்டனியா வனப்பகுதியின் பக்கத்தில் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கப்புறமா திருப்பதிக்கு யானைகள் போகணும். ஆனால் இன்னைக்கு திருப்பதியில் யானைகளே கிடையாது. திருப்பதி மலைகளில் யானை கிடையாது. அதுக்கு காரணம் கடந்த 30-40 வருஷமா அதுக்கு காரணம் அது போயிட்டு இருந்த பாதைகளில் இருந்த பெரும்பாலான மலைகள் வந்து வெட்டப்பட்டு முற்றிலுமாக மலைகளே காணாமல் போச்சு. அதற்கு காரணம் நம்முடைய நுகர்வு கலாச்சாரம் தான். இந்த நுகர்வு கலாச்சாரத்துக்கு விடுபடணும் அப்படின்றத நான் முன்வைக்கிறோம். நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மளிகை கடைக்கு போறீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை லிஸ்ட் அவுட் போட்டு அதை போய் வாங்கிட்டு வந்தீங்க. ஆனால் இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டில் உள்ளே போனால் அவங்க 2 பொருள் தான் வாங்க போவாங்க. ஆனால் 10 பொருள் வாங்கிட்டு வருவாங்க. தேவையே இல்லோ அந்த பொருளை வந்து வாங்கி குவிக்கிற ஒரு மனப்பான்மை கூட நிறைய மக்கள் இப்போ உள்ள வந்துட்டாங்க. ஆசைக்கு பொருள் வாங்காமல் தேவைக்கு பொருள் வாங்கினாவே நம்முடைய காடுகளை நம்ம காப்பாற்ற முடியும். ஏன்னா இந்த பொருட்களுக்கான மூலப்பொருட்கள் எத்தனையுமே காடுகளை மையப்படுத்தி தான் இருக்கு அப்படின்றத நான் இங்கே முன்வைக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த மக்கள் நல சந்தைக்கு என்னுடைய நன்றிகள். மேன்மேலும் இந்த மக்கள் நல சந்தை அடுத்த